பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 29. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளே பேசுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புனிதமிக்க அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்கள் தாய் தந்தையரோடு ஒன்றித்திருக்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தூயதொரு உள்ளத்தை எங்களுக்குள் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்தத்தை தேடி வரும் பொழுது உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக முறை நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்காதபடி இருந்த பொழுதும் உமது அருள் ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பி இருக்கின்றீர். நீர் எங்களை அறிந்து இருக்கின்றீர். நீர் எங்களை புரிந்து இருக்கின்றீர். எங்களுடைய பாவங்களை நீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆய்ந்து அறிந்து பார்த்து நாங்கள் வேண்டுவதற்கு முன்பாகவே எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அபிரகாமின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். ஈசாக்கின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். யாக்கோப்பின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே இஸ்ரவேல் மக்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தியவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இரவு நேரத்திலே தக்கனி சம்பத்தினாலும் பகல் நேரத்திலே மேக சம்பத்தினாலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி பாதுகாத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தினீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, செங்கடலை இரண்டாக பிரிந்து அற்புதங்களை செய்தீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்ட பொழுது பாறையை அந்த இடத்திலே வெட்டிக்க செய்து அந்த பாறையின் நடுவில் இருந்து குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்து பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்த்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ரூத்துவுக்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்தவரே உமக்கு நன்றி. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்கிறவர்களை எரிகிற அக்கினி சூளையில் இருந்து விடுவித்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தியவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தானியேலுக்கு காட்சிகளை கொடுத்து கனவுகளை கொடுத்து அதன் வழியாக அவரை உயர்த்தி சிங்கங்களின் வாயிலிருந்து அவரை காப்பாற்றியவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதே போல் ஒவ்வொரு நாளும் தகப்பனே, இம்மானுவேலின் தெய்வமாய் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய அனைத்து சத்துருக்களின் வல்லமைகளையும் அழித்து போடுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். தூய உள்ளத்தோடு உம்மை தேடும் பொழுது உம்மை கண்டுகொள்வோம் என்பதை நீர் எங்களுக்கு உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக முறை நாங்கள் கெட்ட வார்த்தை போட்டு பேசி இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேசாதபடி வார்த்தையின் வழியாக மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம், வேதனைப்படுத்தி இருக்கின்றோம். அருள் வளர்ச்சிக்கு ஏற்ப நல்ல வார்த்தைகளை பேசாதபடி மனம் போன வாழ்க்கையில் அலைந்து அநேக பேரை வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக பாவங்களை நாங்கள் செய்வது எங்களுடைய நாவினால் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே எங்களுடைய நாவை உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளை நடந்து விடாதபடி என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பாக வாலிப தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் என் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து தன்னையே அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன்.
போதைக்கு அடிமையாகி ஆண்டவரே போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாகி ஆண்டவரே தன்னையே ஒவ்வொரு நாளும் தொலைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவரே இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று உலக மாயைக்குள் சிற்றி தவிக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப சகோதரிகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, உமது பரிசுத்த ரத்தம் இவர்கள் மீது ஊற்றப்படுவதாக இவர்கள் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 26வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மகனே நான் சொல்வதை கவனி, என் வழிகளில் உன் கவனத்தை செலுத்து என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி இல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதம் முழுவதும் உம்மை பின்பற்றாமல் இருந்திருக்கலாம், உமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம். ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து எங்களையே வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்திருக்கலாம். குற்ற உணர்வுகளோடு இதோ உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. இனி வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவர் சொல்வதை கவனித்து என் ஆண்டவருடைய வழியில் நடந்து ஆண்டவரே எப்பொழுதும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கூட ஆயிரக்கணக்கான குடும்பங்களை என்னோடு இணைத்து உம்மை நோக்கி இருக்கவும் உமது வார்த்தைகளை கேட்கவும் உம்மோடு மனமிட்டு பேசவும் நீர் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர், பரிசுத்த தெய்வமாக இருக்கின்றீர். எனவே தான் தன் மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர். எவ்வளவோ முறை தவறிய பிறகும் கூட நீர் எங்களை உயர்த்தி இருக்கின்றீர். நல்ல வளர்ச்சி கொடுத்திருக்கின்றீர், வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர், தாய் தகப்பனுடைய உடலை ஆசீர்வதித்து நோயில் இருந்து விடுதலையை கொடுத்திருக்கின்றீர். மருத்துவத்திற்கு சென்ற பொழுது எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையில்லை என்று மருத்துவர்கள் கூறிய நேரத்திலே வியப்போடு என் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இருக்கிறோம் சுவாமி. அதே போல் தகப்பனே, இந்த நாளிலும் கூட முதியோர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் முதியோர்களிடம் கடுமையாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இளைஞர்கள் தன்னுடைய தாய் தகப்பனை வழிநடத்த முடியாதபடி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு எதிராக செயலாற்றி பாவத்தில் விழுந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1-2 வரை உள்ள இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, முதியோரிடம் கடுமையாக இராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி, இளைஞர்களை தம்பிகளாகவும் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும் இளம் பெண்களை தூய்மை நிறைந்த மனதோடு தங்கையராகவும் கருதி அறிவுரை கூறி என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் இந்த நாளிலே உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே உமது வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய மன பக்குவத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காதபடி உலக பூர்வமாக வாழ்ந்து தன்னை பல வகையான பாவங்களுக்கு அடிமைப்படுத்தி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, பலவிதமான போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி அதன் வழியாக பொல்லாப்பான நோய்களை உடலில் பெற்றுக்கொண்டு தவிக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. இந்த நாளிலே ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை அறிந்து என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. மருத்துவர் வழியாக அற்புதங்களை செய்திடுவீராக. நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அந்த கரூரிலே மரித்து போன அனைத்து ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் கூட ஆண்டவரே நடிகரை பார்க்க வேண்டும் என்று சென்று மரித்து போய்விட்டார்களே, அவர்களுடைய அந்த ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கின்றேன். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் சுவாமி. இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை
ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, மலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, இதோ உமது பிள்ளைகளாகிய இளைஞர்களுக்காக பரிந்து பேசி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டுமாய், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.